அமைதியான ஒரு காட்டில் ஒரு பழைய பெரிய மரம் நிசப்தமா நின்றது. அந்த மரம் மட்டும் மெதுவா பச்சை ஒளிவிட்டது. அந்த ஒளியை பார்த்து ஒரு சின்ன சிறுமி அருகே வந்தாள். அவள் கையை நீட்டி மரத்தை தொட்டாள். "நீ யாரு?" அவள் மெதுவா கேட்டாள். அந்த மரத்திலிருந்து சின்ன மர ஆவி வெளியே வந்தது. அது மெதுவா சொன்னது, "நான் இந்த காட்டின் குரல்." ஆனா காடு மெதுவா வறண்டு போய்க் கொண்டிருந்தது. இலைகள் உதிர்ந்து விழுந்தது. காற்று சத்தமா ஊதியது. காடு காய்ந்திடுது. அந்த ஆவி சோர்வா சொன்னது. சிறுமி தலையை குனிஞ்சாள். அவள் மனசு கொஞ்சம் கலங்கியது. "நான் முடியுமா?" அவள் மெதுவா கேட்டாள். ஒரு நிமிஷம் அமைதி. அப்புறம் அவள் கண்களை மூடி ஆழமா மூச்சு விட்டாள். "நான் முயற்சி பண்றேன்," அவள் துணிச்சலா சொன்னாள். அவள் தண்ணி எடுத்து மர வேர்களுக்கு ஊற்றினாள். மெதுவா மண்ணு நனைந்தது. பச்சை ஒளி மீண்டும் பரவ ஆரம்பிச்சது. இலைகள் மீண்டும் வளர்ந்தது. காடு மீண்டும் பசுமையாயிற்று. அந்த மர ஆவி சந்தோஷமா சிரிச்சது. "நீ காப்பாத்தின," அது மகிழ்ச்சியா சொன்னது. சிறுமி சிரிச்சாள். அவள் மெதுவா சொன்னாள், "நாம எல்லாரும் சேர்ந்து காப்பாத்தலாம்." அந்த நாள் முதல் அந்த காடு மீண்டும் உயிரோட இருந்தது. ஏன்னா இயற்கையை காப்பாத்தினா அது நம்மை காப்பாற்றும்.